Dear friends, today we are going to discuss June 2014 Part C problem in linear algebra. So the first problem, problem number 78, consider a homogeneous system of linear equations Ax equal to 0 where A is a m by n matrix, m by n real matrix and n is greater than m. Okay, and then which of the following statement are always true? So the options are, first option Ax equal to 0 as a solution, Ax equal to 0 as no non-zero solution, Ax equal to 0 as non-zero solution, dimension of the space of all solution is at least n minus m. Okay, so in the problem என்ன கொடுத்திருக்காங்க, Ax equal to 0, Ax equal to 0, A is an m by n real matrix கொடுத்திருக்காங்க, n is greater than m, that means number of columns is greater than number of rows. Okay, இதுதான் நமக்கு கொடுத்திருக்க data. So in the problem நமக்கு basic idea, we need the basic idea about the homogeneous system of linear equation. Homogeneous system of linear equationக்கு ஜென்ரலாக சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும். த ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட், ஆல்வேஸ் எப்படி இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அண்ட் த சொல்யூஷன்ஸ் ஆர் யூனிக் சொல்யூஷன். த யூனிக் சொல்யூஷன் மீன்ஸ் ட்ரிவியல் சொல்யூஷன் அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் மீன்ஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம இந்த ப்ராப்ளத்தில் நம்ம அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்தில். ஓகே, இயர் m by n மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. given that homogeneous system of linear equations Ax equal to 0 where A is a m by n real matrix, n is greater than m கொடுத்துருக்காங்க. அப்படின்னா homogeneous system of equation is always consistent and has a solution. அதாவது the solution means trivial solution or non-trivial solution, unique solution or infinite number of solution. ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் தான் homogeneous system of equation இருக்கும். அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, த Ax equal to 0 as a solution, that is correct one. Ax equal to 0 as known non-zero solution அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1 is correct because of the homogeneous system of equation is always consistent and has a solution. The solution means a trivial solution or non-trivial solution. ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் தான். இது ரொம்ப டீட்டெயிலாக நல்லா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா +2 புக்கு கொஞ்சம் நல்லா தரவு பண்ணுங்க. +2ல் ஃபஸ்ட்டு சாப்டர், ஓகே, டிட்டர்மினன்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், அந்த டாப்பிக்கை நல்லா தரவு பண்ணிங்கனாவே அதில் இந்த ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை பற்றி கொஞ்சம் நிறைய கான்செப்ட் வருது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து here A is an m by n real matrix with n is greater than m கொடுத்துருக்கேன். n is greater than m. That means what is the rank of A? Rank of A should be less than or equal to minimum of m, n. Minimum of m, n. இதுவும் இப்போ 12th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துடுது. ஓகேவா, ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்னா மினிமம் ஆஃப் m, n இருக்கும். ஏன்றது ஆர்டர் வந்து m by n இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஷுட் பி லெஸ் than or equal to minimum of m, n. அப்படின்னா this is equal to m, ஏன்னா m is minimum, n is greater than m ன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ the given that n is greater than m, so that the minimum of m, n should be equal to m. mன்றதான் சின்னதுன்றதுனால அப்படின்னா ரேங்க் ஆஃப் a should be less than or equal to m less than n. ஓகேவா, ஆக்சுவலி ரேங்க் ஆஃப் a less than or equal to mன்னு வந்துருச்சு. this m is less than n. m is இங்கேருந்து n is greater than m நமக்கு கொடுத்துருக்காங்க, n is greater than mன்னு. அப்படின்னா mல இருந்து பார்க்கும்போது m is less than n, m is less than n. ஓகே, ஸோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் என், ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் என்னன்னு கிடச்சிருச்சு. அப்படின்னா என்ன கன்க்ளூஷன், ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் என்னன்னா, ஓகேவா, லெஸ் தென் equal to m, லெஸ் தென் n. அப்படின்னா Ax equal to 0 ஆஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன், ஏன்னா லெஸ் தென் ரேங்க் வந்து ஈக்குவல் டு என்னாக இருந்ததுனா தான், ரேங்க் வந்து ஈக்குவல் டு என்னாக இருந்ததுனா தான், ஓகேவா, தட் இஸ் அது ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்க முடியும். ஓகேவா, ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னா இங்கே ரேங்க் ஆஃப் ஏ ஷுட் பி லெஸ் தென் n, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m. ஸோ அதனால் Ax equal to 0 ஷுட் பி நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஆனது நான் ஜீரோ சொல்யூஷன் இருக்குது. அப்படின்னா ட்ரிவியல் சொல்யூஷன்னா ஒன்லி 0 0 0 0 இஸ் த சொல்யூஷன், அதுதான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு ட்ரிவியல் சொல்யூஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீரோன்றது மட்டும்தான் சொல்யூஷன், அதுதான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்படின்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்குன்னு வந்துடுது பிகாஸ் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m, லெஸ் தென் nன்றதுனால நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்படின்னா நான் ஜீரோ சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ்
ஓகேவா இன்கரெக்ட். ஆப்ஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க, நோ நான் ட்ரிவியல் சொல்யூஷன், நோ நான் ஜீரோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, நோ நான் ஜீரோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே நான் ஜீரோ சொல்யூஷன் இருக்குன்னு வருது. அப்படின்னா என்ன கன்க்ளூஷன், ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். என்ன ஆப்ஷன் 3, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆஸ் நான் ஜீரோ சொல்யூஷன். அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். சரியா, ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகே, த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டு rank of A is less than or equal to m னு வந்துருது. rank of A is less than or equal to m. When you multiply minus on both sides, minus rank of A should be greater than or equal to minus m. When you multiply minus on both sides, minus rank of A is greater than, in the less than or equal to greater than or equal to மாறிடும். So greater than or equal to minus m. By the rank nullity theorem, rank of A plus nullity of A equal to number of columns of A. Number of columns of A here n. அப்படின்னா rank of A plus nullity of A equal to n. அப்படின்னா nullity of A equal to என்ன வரும், n minus rank of A, n minus rank of A. Already n is equivalent to n. Rank of A minus rank of A is greater than equal to minus m. அப்படின்னா which is greater than equal to n minus m னு வந்துரும், which is greater than equal to n minus m. From this what is the conclusion, nullity of A is greater than equal to n minus m. From this what is the conclusion, nullity means dimension of the solution space, dimension of the solution space is greater than equal to n minus m. அப்படின்னா dimension of the solution space at least n minus m, at least n minus m. அப்படின்னா option 4 is correct. Option 4 is correct. So option 4 in a dimension of the space of the all solution is at least n minus m. So it's a very simplest problem. Okay. The next problem, let A be the 4x4 matrix over C such that the rank of A equal to 2 and A cube equal to A square is not equal to 0. Suppose that A is not diagonalizable, then what are the options? Which options are correct? One of the Jordan blocks of the Jordan canonical form A is 0, 1, 0, 0. And second option, A square equal to A is not equal to 0. Third option, there exists a vector V such that AV equal to not equal to 0, but A square V equal to 0. And the characteristic polynomial of A is x power 4 minus x cube. Okay, these are options. Okay, so இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன given data என்ன, A be the 4x4 matrix என்ன கொடுத்துருக்காங்க, A be the 4x4 matrix. Rank of A equal to 2 னு கொடுத்துருக்காங்க. Rank of A is a 2. ரெண்டு very very important rule. And one more point is A cube and A square both are not equal to 0, but A cube equal to A square. A cube equal to A square, but these both are not equal to 0. Suppose A is not diagonal, so it's also very very important. 4x4 matrix, rank is 2, A cube A square not equal to 0, but A cube and A square are equal, and A is not diagonalizable. These are ideas. We want to check one of the Jordan blocks of the Jordan canonical form 0, 1, 0, 0, and A square equal to A is not equal to 0, and there exists the some non-zero vector V such that AV is not equal to 0, and but A square V equal to 0. இங்க non-zero vector வரும், non-zero vector V. Okay, so the characteristic polynomial A is x power 4 minus x cube, x power 4 minus x cube. These are we want check it. Okay, இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஏன்றது 4x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஓவர் சி, த என்ட்ரிஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க, ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2, அண்ட் ஏ கியூப் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஏ சாட்டிஸ்ஃபை த this equation a cube equal to a square, that means x cube minus x square. A satisfies x cube minus x square, that means x square into x minus 1. இதை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்றது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, the minimal polynomial of A divides that polynomial. Minimal polynomial A divides that polynomial. ஓகேவா? ஸோ இது வந்து கேரஸ்டிக் பாலினாமியலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 3 தான். இங்கே வந்து 4x4 மேட்ரிக்ஸ் வேறு. ஓகேவா? ஸோ இது கேரஸ்டிக் பாலினாமியலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே மினிமல் பாலினாமியல், ஆனால் இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணோம். ஏன்னா ஏ சாட்டிஸ்ஃபை திஸ் பாலினாமியல்ன்றதுனால. மினிமல் பாலினாமியல்ன்றது என்னன்னா லீஸ்ட் டிகிரி பாலினாமியல். ஓகேவா? டிவைட்ஸ் த கேரஸ்டிக் பாலினாமியல். Divides the characteristic polynomial. Every characteristic polynomial satisfy by the matrix. அந்த ஏன்றது satisfy the every characteristic polynomial. ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, மினிமல் பாலினாமியல்ன்றது கண்டிப்பாக ஏன்றது சாட்டிஸ்ஃபை திஸ் பாலினாமியல் நம்ம சொல்லிட்டோம். அப்படின்னா மினிமல் பாலினாமியல் ஷுட் டிவைட் திஸ் பாலினாமியல்.
இல்லையா? இதை டிவைட் பண்ணுற மாதிரி என்ன பாசிபிலிட்டிஸ் பாலினாமியல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இதை டிவைட் பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணும், எக்ஸ் மைனஸ் ஒன் ஆல்சோ டிவைட், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பண்ணும். தீஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ். ஸோ வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ மினிமல் பாலினாமியல் ஆஃப் ஏ என்னெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒன் மோர் ஐடியா என்ன கொடுத்தாங்க, ஏ இஸ் நாட் டயகனலைசபிள்னு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் நாட் டயகனலைசபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் தட் கான்செப்ட், ஃப்ரம் த ஐடியா ஏ இஸ் நாட் டயகனலைசபிள் இருந்து த மினிமல் பாலினாமியல் cannot be எக்ஸ். ஸோ எக்ஸாக இருந்தால் என்ன ஆகும்? எக்ஸாக இருந்தால் என்ன ஆகும்? ஏ சாட்டிஸ்ஃபை த எக்ஸ் அப்படின்னா ஏன்னு வந்துடும். ஏன்றது 4/4 மேட்ரிக்ஸ், ஏன்னு வந்துடும். ஸோ ஏன்றது 4/4 மேட்ரிக்ஸ். ஏ இஸ் நாட் டயகனலைசபிள்னா ஓகேவா, ஏ இஸ் நாட் டயகனலைசபிள். ஸோ அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன் வந்துடும். ஸோ ஏ மைனஸ் ஐன்னு வந்துடும், ஏ மைனஸ் ஐ. ஸோ இது ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஐ. ஓகேவா? ஸோ ஃப்ரம் தீஸ் இதெல்லாம் வந்துன்னா நாட் டயகனலைசபிள் அவங்க கொடுத்துருக்காங்க. நாட் டயகனலைசபிள் கொடுத்ததுனால தீஸ் ஆர் நாட் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்ன்றதும் நாட் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர்ன்றதும் நாட் பாசிபிள். ஓகே, பிகாஸ் ஆஃப் த கிவன் தட் ஏ ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏ ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏ கியூபு ஏ ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு. அப்படின்னா ஏ ஸ்கொயர்ன்றது இங்கே நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஏ ஸ்கொயர்ன்றது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஏ ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0னா இந்த மினிமல் பாலினாமியல் cannot be எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா மினிமல் பாலினாமியல்னா தட் இஸ் த மினிமல் பாலினாமியல் the satisfies by the matrix, given matrix A. அதனால் இது மினிமல் பாலினாமியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே மாதிரி இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னும் நாட் ஏ மினிமல் பாலினாமியல். பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது சாட்டிஸ்ஃபை த ஏனா ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இங்கே ஏ கியூப் ஏ ஸ்கொயர் தான் 0. ஏ ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ்னால் ரேங்க் ஆஃப் ஏ 2ன்னு வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏ இஸ் நாட் டயகனலைசபிள்னு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ஏ எக்ஸ்ன்றது நாட் பாசிபிள். எக்ஸ் மைனஸ் ஒன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா ஏ மைனஸ் ஐ ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் ஏ மைனஸ் ஐ ஈக்குவல் டு 0னா தட் இஸ் மீனிங் ஏ ஈக்குவல் டு ஐன்னு வந்துடும். ஏ ஈக்குவல் டு ஐனா இட்ஸ் கால்டு த ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் நாட் டயகனலைசபிள்ன்றது அக்செப்டபிள் ஒன்று கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு வரும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏனா ஓகேவா, இங்கே நாட் டயகனலைசபிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இட்ஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்றது நாட் பாசிபிள். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் மினிமல் பாலினாமியல், ஓகே, ஸோ இயர் தட் ஒன்லி பாசிபிள் ஜோர்டன் ஃப்ரம் திஸ் ஐடியா. ஸோ மினிமல் பாலினாமியல் ஷுட் பி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா எது தான் இருக்க முடியும்? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் அ மினிமல் பாலினாமியல். அண்ட் ஆல்சோ கிவன் தட் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தேன். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ இது ரெண்டுத்தையும் கன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுடைய அந்த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த ஜோர்டன் ஃபார்ம் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 0 1 0 0. ஏன்னா இங்கே 2/2 பிளாக்காக இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் வந்ததுனால 0ன்ற ஐகன் வேல்யூவுக்கு 2/2 பிளாக் ஒன்று வரணும். அதுதான் 0 1 0 0ன்றது. அப்புறம் இங்கே 1ன்றது ஒரு பிளாக் வரணும். ஓகே, 1ன்றது ஒரு பிளாக் 1/1 பிளாக் இருக்கணும். ஸோ 1/1 பிளாக்கு. இன்னும் ஒன் மோர் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே ரேங்க் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2னா இங்கே இந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் வந்து 2ஆக இருக்கணும். ரேங்க் வந்து 2ஆக இருக்கணும்னா சப்போஸ் இதுவும் 1/1 பிளாக்காக இருக்குதுன்னு வச்சுங்க, இங்கே 1 போட்டிங்கன்னு வச்சுக்க, ரேங்க் வந்து 3 வந்துடும். ரேங்க் வந்து என்ன வந்துடும்? 3 வந்துடும். அதனால் இது 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திஸ் இஸ் ஷுட் பி 0. ஸோ அதனால் திஸ் இஸ் ஷுட் பி ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். புரியுதா? இங்கே 1 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே 1 வந்ததுன்னா உங்களுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயராக இருக்கும். ஓகே, இங்கே 1 வந்ததுன்னா ஓகேவா. ஸோ இங்கே 1 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் ஆஃப் இங்கே 0 வந்ததுனா தான் ரேங்க் வந்து 2ஆக இருக்க முடியும். ஓகே, இங்கே 1 வந்ததுன்னா ரேங்க் வந்து 3 ஆகிடும். அதனால் இங்கே 0 தான் வரணும். அதனால் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் வரும். எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஏன்னா 3 0 தட் இஸ் த எக்ஸ் கியூப். ஓகே, ஒரு 1. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன். எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் தான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்.
சரியா? ஸோ ஒன் ஆஃப் த ஜோர்டன் பிளாக்ஸ் ஆஃப் த இப்போ ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட் ஒன். ஸோ ஒன் ஆஃப் த ஜோர்டன் பிளாக்ஸ் ஆஃப் த ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம் வந்து 0100. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஓகே 01 இதுதான் நாம் சப்போஸ் எடுத்துட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு சம்திங். ஏ ஸ்கொயர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது வருது. ஏ ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. ஏ ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. இது வந்து ஏக்கு ஈக்குவல் கிடையாது. அதனால் என்ன வரும்? திஸ் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா கேரஸ்டிக் பாலினாமியல் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அந்த ஃப்ரம் த ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம்லேருந்து எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் கால்ட் த கரஸ்பாண்டிங் கேரஸ்டிக் பாலினாமியல். இதை மல்டி பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலி கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் எக்ஸாம் டைமில் ஸ்ட்ரைக் ஆகுமான்றது தெரியல. தேர் எக்ஸிஸ்ட் ஏ வெக்டார் வி non-zero vector v such that av not equal to 0 but a square v is equal to 0. ஸோ இங்கே வந்து நாம் எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறதுனா கொஞ்சம் ரியலி டிஃபிகல்ட். பட் ஒரு வின்றது ஒரு நான்-ஜீரோ வெக்டார் 0 1 0 0 0ன்னு எடுத்திங்கன்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ 4x4 மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஏவி ஃபைண்ட் அப் பண்ணிங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். பட் ஏ ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? when you take that v is 0 1 0 0 இதை எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவி நாட் ஈக்குவல் டு 0 வர மாதிரி சூஸ் பண்ணுறோம். பட் ஏ ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0 ஏ ஸ்கொயர் வி ஃபைண்ட் அப் பண்ணும்போது ஏ ஸ்கொயர்ன்றது இது 0 1 0 0 வியால் மல்டி பண்ணும்போது வி கெட் த 0. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகேவா? இதில் லிட்டில் பிட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஆப்ஷன் 3 இல்லை. ஓகே திஸ் இஸ் த ப்ராப்ளம். த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா problem number 80. Let v be the vector space of the polynomial over R of the degree less than or equal to n for p of x equal to a0 a1x plus and so on an x power n in V. Define a linear transformation t from V to V by tp of x equal to a0 minus a1x plus a2x square minus and so on minus plus minus 1 power n an x power n. Okay, this is the TP of x transformation கொடுத்துருக்காங்க. And then which of the following are correct ன்னு கேட்குறாங்க. T is 1 to 1, T is on to, T is invertible and determinant of T is equal to 0. Determinant of T is 0. Okay. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஆல்ரெடி நிறைய ஒரு 2 or 3 ப்ராப்ளம் இதே மாடலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிவன் தட் வி இஸ் த வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் த பாலினாமியல் ஓவர் ஆர் டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n கொடுத்துட்டாங்க. ஸோ இயர் டி ஃப்ரம் த வி டு வி இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன்ட் by tp of x equal to a0 minus a1x plus a2x square minus and so on minus 1 power n an x power n where p of x equal to a0 a1x plus and so on an x power n. Okay, b ன்றது is the standard basis நாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் நமக்கு டிஃபைன் பண்ணிக்கிற டிரான்ஸ்மிஷன் டிபி ஆஃப் எக்ஸ். ஸோ பின்றது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் 1x x ஸ்கொயர் x பவர் n minus 1 x பவர் n. த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் v அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா t ஆஃப் 1 வாட் இஸ் த p ஆஃப் x இயர் 1 tp ஆஃப் x p இஸ் இயர் 1 p ஆஃப் x இஸ் 1. ஸோ t ஆஃப் 1 ஈக்குவல் டு என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த டிரான்ஸ்மிஷன் மீன்ஸ் for the odd power we get the negative, for the even power positive. That's all idea. So t of 1 na 1 da. So 1 என்றது we want to express in the terms of the standard basis. The standard basis நோடைய termல எழுதணும். அதனால 1 into 1 plus 0 into x plus 0 into x square plus and so on 0 into x power n. இதே மாதிரி t of x என்றது odd power. அதனால minus x. Minus x in terms of standard basisல எழுதுனீங்கன்னா 0 into 1 minus 1 into x plus 0 into x square plus and so on 0 into x power n. t of x square என்றது என்ன வரும்னா even power. அதனால plus x square. So 0 into 1 plus 0 into x plus 1 into x square plus and so on plus 0 into x power n. So t of x power n என்றது ஆடா ஈவனான்னு தெரியாது. இட்ஸ் டிபெண்ட் ஆன் த n. ஸோ அதனால் -1 power n into x power n. அப்படின்னா இதன் டேர்ம்ஸ் ஆஃப் எடுதுன்னா 0 into 1 plus 0 into x plus 0 into x square plus and so on plus -1 power n into x power n. இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ரிலேட்டிவ் டு த பேசிஸ் பி 1 -1 1 -1 and so on -1 power n. அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் டி ஷுட் பி -1 power something. இதை மல்டி பண்ணும்போது எல்லாமே மல்டி பண்ணும் -1 power something வரும். அது டிபெண்ட் ஆன் த என்னன்றது ஈவன் ஆட பொறுத்து இது +1 -1. ஸோ -1 power m பிலாங்ஸ் டு இசட்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அது என்னன்னு தெரியுது? -1 power n ப்ளஸ் சம்திங்னு வரும். ஆக்சுவலி mன்றது n ப்ளஸ் something. Okay, I don't know what is that. Okay, so determinant of t என்றது என்ன வரும்? இந்த -1 power something வரதனால என்ன வந்தாலும் it's always not equal to 0. Determinant of t is not equal to 0 na t is invertible. T is invertible na t is bijective னு சொல்லலாம். It's called that 1 to 1 and on to. So option 3 is correct. So option 4 is also incorrect. 4 is the incorrect. Option 4 என்னது?
determinant of t equal to 0 ன்றது incorrect. Determinant of t equal to 0 ன்றதுனா option 3 t is invertible. So t is 1 to 1 on to 1 சொல்றதுக்கு இத பார்த்தாலே சொல்லலாம் 1 to 1 on to னு. So in case using the concept of kernel of t னா there is a set of function that is polynomial function. The transformation of the linear transformation of the polynomial function should be the 0. Okay வா, that இந்த 0 எடுத்துட்டு what is the polynomial function அதுதான் kernel of t. So p of x equal to a0 plus a1x plus and so on an x power n. So t of p of x equal to 0 of x. அப்படின்னா t of p of x na a0 minus a1x plus a2x square plus minus and so on minus 1 power n an x power n equal to 0 of x na 0 plus 0x plus 0x square plus and so on 0x power n. அப்படின்னா p of x equal to என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது ரெண்டு பக்கம் ஈக்குவல் பண்ணி a0 equal to 0, a1 equal to 0, a2 equal to 0 and an is also 0. Okay va? So all terms are 0 na the corresponding p of x should be 0 polynomial. 0 polynomial. அப்படின்னா kernel of t should be 0 only. அப்படின்னா t is kernel of t equal to 0 மட்டும்னா இப்போ p of x t of p of x equal to 0 எடுக்கும்போது kernel of t அந்த p of x equal to 0 வருது. அப்படின்னா kernel of t equal to 0 போடலாம். அப்படின்னா t is 1 to 1 எழுதலாம். அப்படின்னா which is implies t is on to எழுதலாம் because of t is the linear transformation கொடுத்திருக்காங்க. So from this option 1 and option 2 both are correct. Okay, thank you.